ஆனா பொதுவா வந்து காளியெல்லாம் வழிபாடு பண்ணும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதாவது தாயார வழிபாடு பண்றீங்க, அவ உக்ர தேவதையிலே இருக்கிறே பயங்கர உக்ரமானவ, பல கைகளோட இருப்பா, ஒரு கையில ஃப்ரெஷ்ஷா துண்டிக்கப்பட்ட தலை, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நிப்பா, இப்படி பல விஷயம் சொல்றது உண்டு இல்லைங்களா? அப்ப இந்த தசமகா வித்யாக்கள் மாதா காளி இருக்கா அப்படின்னா அவ கீழே வந்து பாத்தீங்கன்னா 64 யோகினிகள் இருக்காங்க. அந்த 64 யோகினி கீழே யக்ஷினிஸ், டாக்கினிஸ், அதே மாதிரி அவங்க கீழே பூத பிரேத பிசாசங்கள், சாத்தான்கள், இப்படி எல்லாரும் இருக்காங்க. இந்த மாதிரி தாயாரை வழிபாடு பண்றோம் அப்படின் போது அந்த அந்த கீழே இருக்க சக்திகள் எல்லாம் நம்ம வீட்டை சுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க எந்த சக்திகள் அங்க வருது அப்படின்னாலும் தாயார் அங்கதானே இருக்கா. இப்ப நான் இருக்கேன், என் கீழே இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப தொல்லை பண்றவங்களாவே கூட வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் நான் இருக்க இடத்துல வராங்க அப்படின்னா வரட்டும், நான் அங்கதானே இருக்கேன். அப்ப ஏன் வழிபாடு பண்ணக்கூடாது? உச்சிஷ்ட சக்தியே உன் கூட இருக்கு, நீ ஏன் வழிபாடு பண்ணக்கூடாது? எந்த கடவுளையும் வழிபாடு பண்ணக்கூடாது விக்கிரக ரூபத்துல அப்படின்னு கிடையவே கிடையாதுமா.